ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஹோம்மேட் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் நூடுல்ஸ் பண்ணலாம். அதுவும் கோதுமை மாவில் பண்ணுறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு லைட்டாக சால்ட் போட்டுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பிளேட்டில் ஃபஸ்ட்டு பெரிய பிளேட்டில் வந்து மாவு கொட்டிக்கிறேன். அப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி வந்து நல்லா சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக, அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணுறப்போ அந்த நூடுல்ஸ் வேக வைக்கிறப்போ உடையாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மெலிசாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த நூடுல்ஸ் ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மெலிசாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே பண்ணுறோம். கோதுமை மாவுனால ஹெல்தி கூட. ஏன்னா குழந்தைங்களாம் வந்து நூடுல்ஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து சாட்டர்டே சண்டே வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும். ரொம்ப ஹெல்தி கூட. ஏன்னா நம்மளே பண்ணி வீட்டிலே பண்ணுறனால ரொம்ப ஹெல்தி. இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறனால இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் நூடுல்ஸ். அதை மாவு பிசைஞ்ச சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக எடுத்து காட்டின பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 இது வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி நான் ஆல்ரெடி பிளேட்டில் உங்களுக்கு மாவில் வந்து தூவி வச்சுருக்கேன்ல, அதில் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த சப்பாத்தி கட் பண்ணுறோம்ல, அது நல்லாயிருக்கும். இல்லைனா மாவு போடாமல் இருந்தோம்னா அப்படியே ஒட்டிடும். ஸோ அதுக்காக நான் வந்து மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி அதில் போடுறப்ப கொஞ்சம் மாவு வந்து அதில் தூவணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 சப்பாத்தி வந்து வந்துச்சு. ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நூடுல்ஸ். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். நல்லா மாவு வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணி போடுறப்ப கொஞ்சம் மாவு போட்டு மேலே போட்டேன்னா ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்படி போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அகலமான கடாயில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுட்டேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. நம்ம வந்து மெதுவாக வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு நூடுல்ஸு. நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா நீங்களே. இந்த மாதிரி 5லேருந்து 10 நிமிஷம் ஆனோடனே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து தனியாக வச்சிடணும் ஒரு பிளேட்டில். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் அந்த நூடுல்ஸ்க்கு. நல்ல ஒரு அகலமான கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வதக்கணும். அது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கேரட் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நூடுல்ஸ் நீட்டமாக இருக்கனால இதுவும் நம்ம காயும் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் அதுவும் ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காய் எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கணும். அந்த காய் நல்லா பச்சையாகவும் இருக்கும் இந்த மாதிரி வதக்கிறப்போ, தண்ணி ஊற்றாமல். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ அது கூட வந்து ஒரு சின்ன தக்காளி பழுத்தது போட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். நல்லா காயை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். காயை அரை வேக்காடாக இருக்கணும், நல்லா வெந்துடக்கூடாது. அரை வேக்காடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட.
1/2 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் டொமேட்டோ சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு உடையாமல் மெதுவாக கிண்டணும், திருப்பி விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த காயோட. நம்மளே குழந்தைங்க கேட்டால் நூடுல்ஸ் கேட்டால் வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்தி கூட இது. அதுக்காக நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.